கட்டுகின்ற அத்தனை கட்டிடத்துக்கும் பெயர் அவங்க அப்பா கலைஞர் கருணாநிதியினுடைய பெயர் தான். கற்ற கட்டடத்துக்கெல்லாம் கருணாநிதி அவர்களுடைய பெயர். சென்னையில பஸ் ஸ்டாண்டு அவங்க அப்பா கலைஞர் கருணாநிதியுடைய பேரு. சரி, அது கூட இளவு 5 முறை பேசி பேசி நாட்டாண்டு முதலமைச்சரா இருந்து தொலைச்சிட்டாரு. பேரை வைக்கிறீங்க, பரவாயில்ல. சரி, 5 வருஷம் பேசி பேசி அரசு ஆண்டுட்டீங்க, பேர் வச்சுக்கோங்கலாம். சென்னைக்கு பக்கத்துல செஞ்சின்னு ஒரு இடம், அந்த செஞ்சியில ஒரு பஸ் ஸ்டாண்டு. அதுக்கு யார் பேருன்னு பார்த்தா முதலமைச்சர் கூடிய ஸ்டாலினுடைய பாட்டி கலைஞர் கருணாநிதியை பெற்றெடுத்த அஞ்சுகம் அம்மாளுடைய பேர். சென்னை பக்கத்துல இருக்க செஞ்சின்ற ஒரு கிராமத்திலையும் அங்க இருக்கிற பேருந்து நிலையத்திலையும் கலைஞர் கருணாநிதியினுடைய தாயார் அஞ்சுகம் அம்மாளுடைய பெயர். இப்ப நாங்க என்ன கேட்கிறோம்? அஞ்சுகம் அம்மாள் கலைஞர் கருணாநிதியை பெற்றெடுத்த சோதனையை தவிர செய்த சாதனை என்ன? இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, அஞ்சுகம் அம்மாள் கலைஞர் கருணாநிதியை பெற்றெடுத்த சோதனையை தவிர செய்த சாதனை என்ன என்பதுதான் என்னுடைய கேள்வியாக உள்ளது. நாளை ஒருவேளை ஸ்டாலினுக்கு பின்பாக உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக வந்தால், வரப்போறது இல்ல, வந்தால் உங்களைப் போலவே உதயநிதி ஸ்டாலினும் தன்னுடைய பாட்டி பெயரை பஸ் ஸ்டாண்டுக்கு வைப்பதாக முடிவெடுத்தால், எந்த பாட்டியினுடைய பெயரை பஸ் ஸ்டாண்டுக்கு வைப்பது? எந்த பாட்டி பேரை வைக்கிறது? எத்தனை பாட்டி பேரை வைக்கிறது? இப்போ இதே மாதிரியே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்